அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு திவ்யா வந்து நம்ம கூட இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து. இன்னைக்கு என்ன எதை பத்தி வீடியோன்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் வந்து அணில் வந்து திவ்யா என்ன கடிக்க வச்சுட்டாங்க. அந்த அணில் கடிச்சதுல ஏகப்பட்ட கமெண்ட் அந்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, அந்த அது தடுப்பூசி போடுங்க, ரேபிஸ் பரவ போகுது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட் எல்லாம் ஒரே பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதான் சார், அப்படி திவ்யா வந்து நிறைய முறை அணில் கடிச்சிருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, அந்த அணிலை பத்தி, அந்த அணில் கடிச்சா என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த அணிலை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். பேசுவோமா திவ்யா? திவ்யா, ஃபர்ஸ்ட் என்ன மேட்டர்னா, இந்த அணில் இருக்குல்ல, அணில் கடிச்சா விஷமா விஷம் இல்லையா? உன்னை கடிச்சிருக்குதா? எத்தனை டைம் கடிச்சிருக்கோம்? நிறைய தடவை கிடைச்சிருக்கும். கடிச்சிருக்கா? ரத்த வர அளவுக்கு கடிச்சிருக்கா? ரத்த வர என்ன கறியே பிஞ்சு போயிருக்க அளவுக்கு கிடைச்சிருக்கு. என்ன ட்ரீட்மெண்ட் பாப்பீங்க? ட்ரீட்மெண்ட்ல ஒண்ணும் கிடையாது. அணில் குட்டி கிடைச்சா விஷம்னா எதுவும் கேள்விப்பட்டது. இப்போ ஒரு குழந்தைக்கு ஊசி போட போறோம், ஊசி போட்டா ஊசி அடக்க மாதிரி இருக்கணும், குழந்தைக்கு பயம் காட்டினா ஜுரம் வந்துரும். அதே மாதிரி நீங்க பயந்துக்கிறீங்க, உங்களுக்கு கை வீங்கி போயிருக்கு. நிறைய பேர் ரேபிஸ் பரவுன்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிளட் டெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க, அப்படியே பேசிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது நீங்க உங்க ஆளுங்க நிறைய பேர் கடிச்சிருக்கு, ட்ரீட்மெண்ட் யாரும் பண்ணது கிடையாது? பண்ணது கிடையாது. நிறைய தடவை கிடைச்சிருக்கு. இந்த கையில இருக்க மொத்த இருப்போம் இவங்க 2 பேருனாலதான். இவங்க விளையாடும் போது புடிச்சா கிடைச்சிடுவாங்க. எப்பப்பெல்லாம் கடிங்க? எப்பப்பெல்லாம் கோவம்? எப்போன்னா அவங்க மரத்துல நான் விட்டுருவேன். விடும்போது அவங்க ஆசை தேர விளையாடுற வரையும் நான் பிடிக்க கூடாது அவங்கள. எனக்கு ஒரு சின்ன பயம், கீழே வந்துதான் உட்காருவாங்க. அவங்களுக்கு மேல ஏறி போற பழக்கம் அவ்வளவு கிடையாது. கீழே தான் உட்காருவாங்க எப்ப பார்த்தாலும். அதை நான் போய் புடிச்சிடுவேன், அழகா எடுத்துருவேன். அப்ப கடிச்சிடுவாங்க. சாப்பிடுறது வந்து என்னன்னா, இப்போ 3 கோடு இருக்கும் அணிலுங்களுக்கு, அதுக்கு ராமர் கோடுன்னு சொல்லுவாங்க. ஆனா ராமர் கோடு போட்டா அணிலுங்க கவுச்சி சாப்பிடாது, எதுவும் சாப்பிடாது, வெறும் சைவ உணவு தான் சாப்பிடும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா, சாப்பிடும், எல்லாம் சாப்பிடும். முட்டையில இருந்து எல்லாமே சாப்பிடும். அணிலுங்க தன் குட்டிக்கு ஏதாவது ஆபத்துனா பாம்பே புடிச்சு சாப்பிடும். ஆமா ஆமா. ஒரு குட்டி கீழே விழுந்துச்சா, உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னா இன்னொரு குட்டி அதை தத்து எடுத்துக்கும். அதோட குட்டியை வச்சு இந்த குட்டியும் பாதுகாத்துக்கும். ஆமா. நாய் பூனை எல்லாம் சேர்க்க மாட்டேங்குது. இது வந்து ரொம்ப நெப்பமான குழந்தைங்க, சும்மா அமுத்தா இறந்துருவாங்க. அவ்வளவு சின்ன குழந்தைங்க, அதனால பூனை நாய் அதெல்லாம் ரொம்ப பயம். இப்போ வந்து அணில் அம்மா இறந்துச்சுன்னா குட்டி அணில் வேற அணில் ஆமா தட்டு எடுத்துக்கும். ஆமா, அவங்களுக்கு அது ஒரு கேரக்டர். நாங்களே விட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு அம்மா அணில் இறந்து போச்சு கரண்ட்ல. அதெல்லாம் 4-5 குட்டிங்க இருந்தது. அந்த குட்டிங்க நாங்க எடுத்துக்கிட்டோம். இந்த குட்டிங்க கண்ணு திறக்காதது ரொம்ப சின்னதுங்க, நம்மளால காப்பாத்த கஷ்டம். ஏன்னா இந்த பனி டைமுக்கு வேற ஒரு அணில் கூண்டுக வச்சா அதுவே எல்லா குட்டிங்களும் அதுவே எடுத்து தான் பாத்துக்கிச்சு. மனுஷங்க இருக்கிற குணத்தோட அணில்கள் இருக்கிற குணம் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படி பழகம்? இப்போ நான் அன்னைக்கு என்ன கடிச்சதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அன்னைக்கு கிடைச்சது நீங்க பொதுவாளு கொஞ்சம் சென்ட் வாசனை. ஆமா, எங்க கிட்ட இருக்கும்போது வேர்வை, நாங்க வேலை செய்யும் போது வேர்வை வாசனை. எங்க பக்கத்துல வீட்டு வேலை என்ன வாசனை இருக்கும், எங்க அப்பா மேல வேலை செஞ்சுட்டு வரும்போது அது மேல என்ன வாசனை இருக்கும், எங்க அம்மா மேல என்ன வாசனை இருக்கும், அந்த மாதிரி எல்லாரோட வாசனை அது கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். புதுசா டக்குன்னு வந்த போது அது சென்ட் வாசனை, ஷாம்பு வாசனை ஒத்துக்காது. இது வேற யாரோ பட்டுன்னு கடிச்சிருவாங்க பயத்துல. அமைதியா நான் உங்க பக்கத்துல இருக்கும் போது அது ஒன்னும் பண்ணாது. நம்ம அம்மா பக்கத்துல தான் இருக்கிறாங்க, நீங்க கூட அடிக்கடி பாத்திருப்பீங்க. உங்க மேல விடும் போது அது என் மேலதான் குதிப்பாங்க, இல்லன்னா என் தம்பி மேல. அப்படி குச்சி குச்சிதான் விளையாடுவாங்க, ஒருத்தவங்க அப்படியே மேல இருக்க மாட்டாங்க. இப்போ அணில் குட்டி வந்து எப்படி நீங்க எங்க கொண்டு வரீங்க? கொண்டு வர மாட்டோம், கீழே விழுந்திருக்கோம். அம்மா இல்லாத குட்டிங்க தண்ணில விழுந்திருக்கோம். சில குட்டிங்க அம்மா இல்லாம கீழே விழுந்து இந்த காக்கா, சுக்குரா, இந்த ஆந்தைங்க, அந்த மாதிரி பாம்பு அப்படி பிடிக்கும் போது குட்டிங்க விழுந்துரும். தான் குட்டியை காப்பாத்துற அம்மா இறந்துரும்ல, அப்போ குட்டிங்க கீழே விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப விழும்போது அப்ப கிடைக்கிற குட்டிங்க நாங்க எடுப்போம். ஆமா, கண்ணு திறந்த முன்னாடியும் சரி, கண்ணு திறக்காத முன்னாடி. ஏன்னா கண்ணு திறந்தாலும் அவங்களுக்கு சீக்கிரமா பக்குவம் வராது, ஓட தெரியாது, எப்படி ஏறணும்னு தெரியாது. அது ஒரு ஈக்குவலுக்கு பெருசா வந்தாதான். இவங்களுக்கும் கண்ணு திறக்காம ஒரு 2 நாள் திறக்க நிலைமை வந்திருக்கு குட்டிங்களுக்கு, அப்ப கொண்டு வந்தேன். இப்போ உங்க வீட்டுல எத்தனை எல்லாருக்குமே அணில் கடிச்சிருக்கா? எல்லாம் இருக்கும். யாருக்குமே ஊசி போட்டது அந்த மாதிரி போடுறது கிடையாது, ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தது கிடையாது. ரத்தம் வரும், இப்படி புடிச்சுப்பேன், அவ்வளவுதான் விட்டுருவேன். அதுக்கு மேல 2 நாள் வலிக்கும். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பான பல்லு அவங்களுக்கு. ஆமா, இங்க பாருங்க, இது எல்லாமே கிடைச்சது அவங்கதான்.
இதெல்லாம் கிடைச்சது அவங்கதான். ம், ம், ம். இங்கெல்லாம் நகம் போட்டிருக்கு பாருங்க, எல்லாமே கிடைச்சது அவங்கதான். எல்லாமே கிடைச்சதுதான். வாயில கடிக்குமா கையில கூட பூருன்றாங்க, அப்படி நகத்தை பூருமாமே. நகம்லாம் போறோம். அவங்க வந்து 20 அடி மேல மரத்து மேல இருந்தா கூட அவங்களுக்கு பயம் கிடையாது. எவ்வளவு தூரம் போனா கூட பயம் கிடையாது. அப்படி அவங்க நகை வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். அவங்க நகை தான் அவங்களுக்கு பலம். எதுவும் ஆகாது. ரொம்ப ஹைட்ல இருந்தா கொஞ்சம் அடிப்படும். மரம் இருந்தா அடிப்பட சீக்கிரம் வராது எதுவும். அவங்களுக்கு நகை தான் பலம். நகை இருக்கிற வரைக்கும் எந்த இடத்துல உனக்கு ஓடி போய் ஏறிடுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம உடம்புல என்ன சாப்பாடு கொடுங்க அணிலுக்கு? நம்ம சாப்பிடுறதே குட்டியா இருக்கும் போது பால் தான். ஆமா, குடிக்குமா? குடிக்கும். நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குடிக்க வைக்கணும் எப்படியாவது. மூக்குல ஏறக்கூடாது. மூக்குல ஏறிச்சுன்னா தலைக்கு ஏறிடும். அப்ப தும்பிக்கிட்டே இருக்கும். பனி டைம்ல வந்து குளிர் எடுத்து உறைஞ்சு இறந்துடும். நான் நிறைய பயந்து இருக்கிறேன். நான் முன்னாடி வந்து அம்மா இல்லாத குட்டிங்க 4 கொண்டு வந்தேன்னா அவங்க வந்து இன்னொருத்தவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கீழே விழுந்ததுமா அம்மா இல்ல அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து எங்க கிட்ட தந்துட்டாங்க. நான் ராத்திரி எழுந்து பாப்பேன், ஊர்ல உறைஞ்சிடுமோ என்ன ஆயிடுமோன்னு. அப்போ நான் தலைக்கு ஒரு ஹீட்டர் வச்சிருந்தேன். எங்க அப்பா வேலை செய்ய இடத்துல கொடுத்தாங்க. அந்த ஹீட்டரை வச்சு துணி எல்லாம் சூடு பண்ணி 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 உள்ள வைப்பேன். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா உறைஞ்சு போச்சுன்னா செத்துரும். அப்ப நான் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். நிறைய குட்டிங்க இறந்து போச்சு என் கண்ணுக்கு முன்னாடியே. நிறைய அழுவேன். அதுல இருந்து ஐயோ நம்ம குட்டி வளர்ந்தா நம்மளே அழுவ வேண்டியதா இருக்குமே, ஏன் வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா கொண்டு வந்து தந்துருவாங்க. அம்மா இல்லாத குட்டிங்க அது விட்டாலும் இறந்துரும், நம்ம கையில இருந்தாலும் இறந்துரும். எப்படியாவது காப்பாத்தணும், எப்படியாவது பொத்தி பொத்தி காப்பாத்துவேன். இப்ப பெருசான பிறகு என்ன சாப்பாடு? பெருசானா நம்ம என்ன சாப்பிடுறோமோ எல்லாமே சாப்பிடுவாங்க. கறில இருந்து ஐஸ்கிரீம்ல இருந்து சாப்பாடுல இருந்து பிஸ்கெட்டு பால் எல்லாமே சாப்பிடுவாங்க. அது வந்து உடம்பு சரியில்லைனாக்கா என்ன மாதிரி பண்ணுவீங்க? உடம்பு சரியில்லைன்னா நம்ம எதுவும் பண்ண தேவையே இல்லை. அது அவங்களே பாத்துப்பாங்க. மரத்துல விட்டா போதும். அவங்க மரத்துல அவங்களுக்குன்னு ஒரு மூலிகை இருக்கு. ஆமா, காது சொல்றது காது கேக்குமா? கேக்கும். சொல்றது கேக்குமா? கேக்கும். நான் ஒரு தடவை விட்டுட்டேன். விட்டும் போது ஐயோ பூனை இங்க இருக்கு ஒன்னத்த இந்த ஓடு மேல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்னவன் வந்து விட்டது கிடையாது. நானு பெரியவனுக்கு இந்த இடமே அத்துப்படி. அவனுக்கு 4 நாள் விட்டு ரொம்ப பழகி போயிடுச்சு. சின்னவன் பயம். என் மேலேயே இருந்து அவன் கீழே போனது விடுறது கிடையாது. நானு பயம். விட்டா அவன் இந்த மரத்தை தவிர இந்த ஓடு தவிர போக மாட்டான். பெரியவன் சொல்லவே வேணாம். 4 இடம் சுத்திக்கிட்டே இருப்பான். ஆமா 2. சின்னவன் சரி கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கிறான். பெரியவன் ரொம்ப தூரம் போயிருப்பானே, எங்க போயிட்டான் உட்காந்த இடத்துலயே பார்த்தேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேல விட்டா மோகாது, அப்படியே நடந்துகிட்டே போனேன். 2 மணி ஆயிடுச்சு. அப்ப காலையில மத்தியானம் 2 மணி. சாப்பிட்டுட்டு ரொம்ப தூக்கமா சரி விட்டா முடியாதுன்னு சொல்லி போய் பார்த்தா என் மேல ஏறிக்கிட்டான். நான் மரத்தை மேல பார்த்தா அவன் செவுத்து மேல வந்து என் மேல தெரியல. என்ன கழிச்சு சின்னவனா பெரியவனா? பெரியவன். அவனுக்கு பசி எடுத்தா வந்துருவான். ஏன்னா கீழே இறங்கி வருவான். மனுஷங்க மாதிரி நடந்து வருவான். மேல இருந்து அப்படியே ஏறிட்டு வருவான். இங்க இருக்கிற நிறைய பூனை நாய் கடிக்காதா? அதுதானே பயம். ஆமா, அவங்க மேல இருந்தா கூட பயமே இருந்திருக்காது எனக்கு. கீழே மனுஷங்க மாதிரி நடந்து வந்துட்டு கூண்டு மேல ஏறுவான். அந்த ஒரு பயத்தினால எனக்கு விடுறதுக்கு பயமா இருக்கு. ஒரு குட்டினா 2 நாள் விட்டு அவங்க மேல பழகிக்கணும். எனக்கு கையில வரவ கூட வேணாண்ணே. அவங்க மேலேயே பாதுகாப்பா இருந்தா போதும். பூனைக்கு கிடைக்காம கிடைச்சதுனால கொஞ்சம் பயமா இருக்கு. பழகிட்டாங்க குழந்தைங்க. நம்ம கையிலேயே இருந்து பழகினா கீழே இறங்கி வராங்க போறாங்க. ஒரு பயம். அதனால விடுறது கிடையாது. தண்ணி பால் இளநீ ஜூஸ் பாதாம் ஜூஸ் எல்லாமே வைப்பேன். நம்ம குடிக்கிறது எல்லா ஜூஸும் வைப்பேன். குடிப்பாங்க. பயப்படலாம் தேவையில்லை. அணில் கிடைச்சாலும் சரி எது கிடைச்சாலும் நீங்க பயப்பட தேவையில்ல. நாய் கிடைச்சா சொல்லுங்க, அதுக்கு விஷம் உண்டு. பூனை நகை வச்சா அதுக்கு பயம் தேவை கிடையாது. வலி எடுக்கும், சீவு கட்டோ, அது ஒண்ணுதான். விஷம்லாம் பரவாது. பல்லு வச்சா கூட டாக்டருக்கு பார்க்கலாம். ஆனா அணிலுக்கு பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா நாங்க அணில் கடியை நிறைய வாங்கிட்டோம். பூனை கடி கூட வாங்கிட்டோம். நிறைய வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் கிடையாது. அப்ப சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? இந்த அணில் பத்தி பேசணும். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் வீடியோ நிறைய போடுறீங்க? நான் போடுவேன். போடுறதுக்கு எங்க அப்பா எங்க கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுல ஒரே வீடியோ போடாதீங்கம்மா, ரொம்ப போர் அடிக்குது,
வெளியே ஏதாவது ஒரு நல்ல வீடியோ போடுங்கன்னு சொல்றாங்க. வெளியே நல்ல கிறிஸ்டின் ஃபங்க்ஷன்லாம் வரும் மேரேஜ். இப்போ கிறிஸ்துமஸ்க்கு போனேன்ல, அதே நாள்ல பார்த்து ஒரு கிறிஸ்டின் கல்யாணம் நடந்துச்சு. அது எங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன், இல்லம்மா வந்துரு, டைம் அது வேணாம், ரொம்ப தூரமா இருக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இல்லைன்னா கிறிஸ்டின் வீடியோ கூட எடுத்திருப்பேன். ஆமா, உங்க கிறிஸ்டின் மேரேஜ்ல ஒண்ணு நடக்கும் அந்த மாதிரி. நான் சொல்ல எங்க அம்மா கிட்ட சொல்லல, நானு கிறிஸ்டின் கல்யாணம் நடக்குதுன்னு. நீங்க வந்துறீங்க, எங்க அம்மா பிடிவாதமா வந்துரு 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 வந்துரு, சரி சொன்னாலும் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 2 கல்யாணம் நடந்துச்சு ஒரே நாள்ல. இருந்தா ஃபுல் வீடியோ எடுத்துட்டு தான் வந்திருப்பேன் நானு. ஓகே, மக்களுக்கு என்ன தெரிவிக்க விரும்புறீங்க? திவ்யா ரொம்ப நாள் ஆச்சு இன்டர்வியூ பண்ணி, எல்லாம் இருக்கீங்க, என்னன்னு விசாரிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சாப்பிட்டு இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா எல்லாரும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாரும் நான் பேசுறேன். நிறைய வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, நிறைய பேர் கேக்குறாங்க, ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, வீடியோ போட மாட்டேங்கிறீங்க. வீடியோ போடுறது யாரும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஆமா, வீட்லயே எடுக்கிறது ரொம்ப பிடிக்கல எனக்கும். வீடு 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 எங்கேயாவது கூட்டிட்டு போனா கூட பரவாயில்ல, எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற. அப்பா கடன் அதிகமாயிடுச்சு. அது அது அங்க அவரே ஓடுறதுக்கே கரெக்டா இருக்கு. எப்படி ஒரு பகல் விடியுது, எப்படி ஒரு ராத்திரி வருதுன்னே தெரியல. கண்ணு முடி கண்ணு தொடர்றதுக்குள்ள செவ்வாய்க்கிழமை வந்துருது, தண்டல்காரங்க வந்துருக்காங்க. கண்ணு முடி தண்டா பைனிஸ் அப்படியே ஓடிடுது. இந்த வீட்டுல சமையல் அந்த மாதிரி என்ன போடுங்க? சமையல் போடுவோம், நாங்க பண்றது அவசரம். காலையில ஏஞ்சி எவ்வளவு விடிகாலையில ஏஞ்சி எல்லாம் பார்த்தாலும் 2 மணிக்கு தான் சாப்பாடு செஞ்சு முடிப்போம். சாப்பிடுறதே 3 மணி, சொல்லவே தேவையில்ல. அது நிஜம். ஆமா, காலையில சாப்பாடு சாப்பிட மாட்டோம். செய்யறதுக்கே எங்களுக்கு 2 மணி 3 மணி ஆயிடும் சாப்பிடுறதுக்கே. ராத்திரி சாப்பாடு அது அவ்வளவுதான், பொழுது விடிஞ்சு பொழுது ஆயிடும். ராத்திரி 11 மணிக்கு சாப்பிடுவோம், இல்ல 12 மணிக்கு சாப்பிடுவோம். வேற என்னன்னு சொல்ல? சரி பாருங்க, அப்பப்போ டைம் கிடைக்கும் போது வீடியோ போடுங்க. நிச்சயமா போடுறேன். வீடியோ போடாம விட்டீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆயிடும். ஓகேவா? ஓகே, பாய். பாய்.